அவனோடு கல்வி பயின்ற அனைவரை காட்டிலும் ரிஷப் மிகுந்த செல்வாக்கு கல்வியிலும் மற்றுமாக விளையாட்டில் மற்றும் ரோபோட்டிக்ஸ் அனைத்து விதமான பல திறமைகளை ரிஷப் வைத்திருந்தாலும் இந்த ரிஷப்பிற்கு அவன் படித்து முடித்தவுடன் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. வேலை கிடைக்கவில்லை என்று பல இடங்களிலே, நகரங்களிலே, கிராமங்களிலே, பல இடங்களிலே சுற்றி திரிந்தும் இறுதியாக ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு சிறிய வருமானம் உள்ள ஒரு வேலையிலே சேர்கிறார். அப்படி சேரும் பொழுது அவன் தன்னுடன் படித்த சரியாக படிக்காத மற்ற மாணவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கிறான். அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தனக்கு மாத்திரம் ஏன் இவ்வாறு நடந்தது? தான் நல்ல படிப்பாளி, நல்ல உயர்ந்த மதிப்பெண் வாங்கினேன், நன்றாக அனைவரிடமும் கலந்து பேசுவேன், உரையாடுவேன், எல்லா விதமான நல்ல திறமைகள் தனக்கு இருந்தாலும் ஏன் நான் எனக்கு தொழில் சம்பந்தமான உயர்வு கிடைக்கவில்லை என்று மிகவும் சோர்ந்து போய் ரிஷப் காணப்பட்டான். இப்படியாக அவன் சோர்ந்து போய் காணப்படும் பொழுது அவன் தனக்கு முன்னாக உள்ள அநேக நேர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து கடைசியாக தனக்கு எதிர்மறையான எண்ணங்களே அதிகம் உள்ளன என்று அவன் யோசித்து அதை எப்படி நான் சரி செய்து கொள்வது, எப்படி நான் என் வாழ்க்கையில உயர்வது, இவ்விதமாக பல வகையான யோசனைகளிலே அவன் மூழ்கி இறுதியாக அவன் சுய முயற்சியோடு அவன் எழுந்து நல்ல முறையிலே நல்ல தொழிலிலே சேர்ந்து நல்ல உயர்வை அடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக ரிஷப் தனக்கு அந்த குறைந்த வருமானம் உள்ள அந்த வேலை கிடைக்கும் பொழுது அவன் எப்படி உணர்ந்தான், அவனுடைய உணர்வு எப்படி அவனை ஆட்கொண்டது என்று கூட நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த உணர்வுக்கு காரணம் சுயமரியாதை. எப்பொழுது நாம் சுயமரியாதை இழக்கிறோம்? நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும் பொழுது சுயமரியாதையை நாம் அனைத்தும் பெற்றுக்கொள்கிறோம். எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம இடத்துல காணப்படும் பொழுது இந்த சுயமரியாதை இழக்கக்கூடிய அநேக தருணங்கள் நமக்கு வாய்க்கின்றன. இதற்கு காரணம் நம்முடைய உணர்ச்சிகளை அடக்கி நம்முடைய உணர்ச்சிகளை மேலாண்மை செய்து நாம் கற்றுக்கொள்வதே இதற்கு சிறந்த வழியாகும். இதற்கு காரணமாக நாம் தன்னிலை அடைவது என்பது இந்த சுயமரியாதை அடிப்படையாக வைத்தே காணப்படுகிறது என்றும் நாம் பார்க்கிறோம். மற்றுமாக சுயமரியாதை என்பதன் பொருள் மற்றும் முக்கியத்துவம். இந்த சுயமரியாதை என்பது நாம் நமக்குள்ளே வைத்திருக்கும் மரியாதையை குறிக்கும். இது மற்றவர்கள் கொடுக்கும் மரியாதை அல்ல. நமக்குள்ளாக என்ன மரியாதை நாம் வைத்திருக்கிறோம், நாம் யார், நாம் எத்தகைய மதிப்பு மிக்கவர்கள், என்னென்ன மதிப்பு மிக்க காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று நமக்குள்ளேயே நாம் வைத்திருக்கும் மரியாதையை குறிக்கும். நம்மிடம் உள்ள நேர்மறையான குணங்கள், பலங்கள், திறங்கள் இவைகளை பார்ப்பது நமக்கு நாமே மரியாதை வளர்க்கும் செயலாகும். அதுபோல நமக்குள்ளே உள்ள எதிர்மறையான எண்ணங்களை எண்ணி அவைகளை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்னும் நோக்கத்தையும் நமக்குள்ளே வளர்க்கும். ஒட்டுமொத்தமாக நாம் சுயமரியாதையை நாம் பார்க்க போவோமானால் சுயமரியாதை நேர்மறை எண்ணங்களை வளர்க்கக்கூடிய காரியங்களை நாம் இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டு செயல்படவும், எதிர்மறையான காரியங்களை நாம் எண்ணி அவற்றை எப்படி சரி செய்ய வேண்டும், அதை என் வாழ்க்கையில எப்படி சீர்படுத்த வேண்டும் என்பதை கூட நாம் அதனை யோசித்து செயல்பட நமக்கு உதவி செய்கிறதாக நாம் காண்கிறோம். மற்றமாக இந்த சுயமரியாதையின் முக்கியத்துவத்தை இப்பொழுது நாம் காண்போம். குறை சொல்லுவதை விட்டுவிடுதல். முதலாவது, நான் எப்படிப்பட்டவன், நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய பங்கு என்ன என்பதை நாம் யோசித்து செயல்பட வேண்டும். அதை விடுத்து அவர் இப்படி, இவர் இப்படி, இவர் இப்படி செய்தால் நன்றாயிருக்கும், அவர் அப்படி செய்தால் நன்றாயிருக்கும், அனைவருமே எனக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று கூற குறை சொல்லுவதை நாம் விட்டுவிட வேண்டும். இதுவும் சுயமரியாதையின் ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது. இந்த குறை சொல்லும் காரியங்களை நாம் விட்டுவிடும் பொழுது நாம் நிறையான காரியங்களை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனை நிறையான காரியங்களை நாம் வைத்திருக்கிறோம். நிறைவு என்பது எப்பொழுது வரும்? அது வேலையிலா அல்லது படிப்பிலா அல்லது மற்ற காரியங்களிலா என்பதை நாம் யோசித்து மற்றவர்கள் குறை சொல்லுவதை விட்டுவிட வேண்டும். இவரால் தான் இப்படி வந்தது, அவரால் தான் அப்படி வந்தது, இவரால் என்னுடைய வாழ்க்கையை சீரழிந்து விட்டது என்பது மற்றவர்களே நாம் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நம்மை நாமே பார்க்க நாம் தவறி விடுகிறோம். நம்மை நாமே அமர்ந்து நம்மை நாமே பார்த்து நாம் சீர்திருத்தி கொள்ளும் பொழுது இந்த குறை சொல்லுதல் நம்மிடத்திலே விட்டுவிடப்பட்டு நிறைவான காரியங்கள் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். இரண்டாவது காரியமாக நாம் பார்க்க போவது நம்மை புரிந்து கொள்ளுதல். முதலாவது, நம்மை நாமே புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எபிலிட்டி, நம்முடைய ஏபிள்னஸ் எவ்வளவு இருக்கு, நாம் என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய முடியும், என்னால் எவ்வளவு படிக்க முடியும், என்னால் வேலை எவ்வளவு செய்ய முடியும், நான் எப்படிப்பட்டவன், என்னால் முடிந்த அளவு மற்றவர்களோடு நல்ல முறையிலே தொடர்பு வைத்துக் கொள்ள முடியுமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய காணப்படுகிற குறைகள் என்னென்ன, அவற்றை எப்படி களைவது,
நாம் பிறருக்கு உதவி செய்யும் காரியத்திலே எப்படி நாம் வளர்த்து கொள்வது, சமுதாயத்திலே நம்முடைய தொடர்பு எப்படி, நம்முடைய சூழ்நிலைகளை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று நாம் முதலாவது சிந்திக்க வேண்டும். மூன்றாவதாக சுய விழிப்புணர்வு கொள்ளுதல். நாம் இப்படி இருக்கிறோம், நாம் இப்படியாக குறை கூறி நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்து போய்விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேறுவதற்கான அநேக காரணங்கள் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது, நாம் இந்த சுய விழிப்புணர்வு கொள்ளாவிட்டால் நாம் விழிப்புணர்வு குறைந்து நாம் இதன் மூலமாக அநேகரால் தள்ளப்பட்டு அநேக காரியங்களிலே நாம் குறைவானவர்களாக காணப்படுவோம். எனவே முதலாவது சுய விழிப்புணர்வு என்பது முக்கியமாக ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் துல்லியமான சுய மதிப்பீடு, நம்மை பற்றி நாம் மதிப்பிடுதல், அசஸ்மெண்ட், பர்சனல் அசஸ்மெண்ட் என்று கூறுவோம். நாம் நம்மை பற்றி மதிப்பிடும் பொழுது நம்முடைய குணம் என்ன, நாம் எப்படி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறோம், நாம் எவ்வாறு செயல்படுகிறோம், நம்முடைய ரோல் என்ன, பங்கு என்ன, நம்முடைய சமுதாயத்துல நம்முடைய பங்கு என்ன, நாம் வேலை செய்யும் இடத்துல நம்முடைய பங்கு என்ன, நம்முடைய வீட்டிலே நம்முடைய பங்கு என்ன, அது எப்படி மதிப்பிடுவது என்று துல்லியமான ஒரு சுய மதிப்பீடை நாம் வைக்கும் பொழுது இது நமக்கும் உதவி செய்வதாய் அமைகிறது. இதுவும் இதனுடைய முக்கியமான தன்மையாக கருதப்படுகிறது. மேலுமாக தன்னம்பிக்கை தோன்றுதல். இதன் மூலமாக மேலே உள்ள காரியங்களை எல்லாவற்றையும் நாம் சரி செய்யும் பொழுது நம்முடைய தன்னம்பிக்கை தோன்றுகிறது. தன்னம்பிக்கை இதை நமக்கு வெற்றிக்கு நேராக நடத்தி செல்வதாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் காலையில எழும் பொழுது தன்னம்பிக்கையோடு எழுந்தோம் என்றால் உண்மையிலேயே நாம் அந்த நாளை நாம் வெற்றிகரமாக முடிப்பதற்கு நமக்கு உதவி செய்வதாய் இந்த தன்னம்பிக்கை உள்ளது. எல்லா காரியத்திலும் நாம் எடுக்கும் ஒவ்வொரு செயலிலும் இந்த தன்னம்பிக்கை என்பது முற்றிலுமாக இது நிறைவுள்ளதாய் காணப்படுகிறது. அநேகமாக நாம் நோய்வாய்ப்படும் பொழுது நாம் எல்லாவற்றையும் இழந்தது போல் காணப்படுகிறோம். மற்றமாக அந்த தன்னம்பிக்கையை நம்ம இடத்துல அற்று காணப்படுகிறது. நாம் விழிப்புள்ளவர்களாய் தன்னம்பிக்கையுடன் நாம் செயல்படும் பொழுது நிறைவானதை நோக்கி நம்முடைய பயணம் தொடரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மற்றமாக பாதுகாப்பு உணர்வு தோன்றுதல். நாம் எப்பொழுது மற்றவர்களை குறை சொல்கிறோமோ அப்பொழுது நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய அற்று போகிறது. அதுபோல நாம் நாமே புரிந்து கொள்ளாத பட்சத்திலே நம்முடைய பாதுகாப்பு நம்மை விட்டு சென்று விடுகிறது. நம்முடைய சுய விழிப்புணர்வு இல்லாத பட்சத்திலே நம்முடைய பாதுகாப்பு நம்மை விட்டு போய்விடுகிறது. நம்மை பற்றிய மதிப்பீடு துல்லியமாக காணப்படாத வகையிலே பாதுகாப்பு உணர்வு நம்மை விட்டு போகிறது. தன்னம்பிக்கை நம்ம இடத்துல இல்லாத பட்சத்திலே பாதுகாப்பு உணர்வு நம்ம இடத்துல இருந்து போகிறதை காண்கிறோம். இப்படியாக இந்த பாதுகாப்பு உணர்வை நாம் வளர்ப்பதற்கு மேலே உள்ள காரியங்களை எல்லாம் விட்டு நாமே மதிப்பிட்டு அது நேர்மறையான மதிப்பாக நாம் தோன்றும் பொழுது இந்த உணர்ச்சிகளை வரம்பிற்குள் கொண்டு வர வேண்டும். இந்த உணர்ச்சிகள், அதாவது உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்துகிறோம், எந்த உணர்ச்சியை எந்த இடத்துல காட்ட வேண்டும், எந்த உணர்ச்சியை எந்த இடத்துல காட்டக்கூடாது, நாம் எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய உணர்ச்சி மேலாண்மை எப்படி இருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொண்டு செயல்படும் பொழுது இந்த சுயமரியாதை நமக்கு முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில வெற்றி நடை போட உதவுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த சுயமரியாதை இதை குறித்து நாம் பார்க்க போனால் நேர்மறை எண்ணம் நம்ம எதற்கு நேராக வழி நடத்தும் என்றால் நேர்மறை புள்ளிகளை ஒப்புக்கொள்ளுதல். நம்மிடையே எத்தனை நேர்மறையான புள்ளிகள் இருக்கிறது அதை நோக்கி நாம் வெற்றி நடை போடுவது, இறுதியாக நமக்கு அது கிடைப்பது வெற்றியாகும். அதுபோல எதிர்மறை எண்ணம், நம்மிடத்துல காணப்படுகிற எதிர்மறை எண்ணங்கள் அநேகமாக எல்லாரிடமும் நேர்மறை எண்ணமும் காணப்படும், எதிர்மறை எண்ணமும் காணப்படும். இதில் நேர்மறை எண்ணம் அதிகமாக காணப்பட்டால் அது நேர்மறை புள்ளிகளை நம்ம பட்டதான நேர்மறை எண்ணங்களை நாம் கொண்டிருக்கிறோம். அல்லது எப்படிப்பட்டதான நேர்மறை எண்ணங்களுக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம் என்பதை பொறுத்து இந்த நேர்மறை நாட்டமும், நாம் எவ்வளவு மதிப்பு மிக்கவர், நம்மளுடைய சமுதாயத்துல எவ்வளவு மதிப்பு, நம்முடைய குடும்பத்திலே எவ்வளவு மதிப்பு, நம்முடைய பள்ளியிலே எவ்வளவு மதிப்பு, நம்முடைய வேலை பார்க்கும் இடத்திலே எவ்வளவு மதிப்பு என்று நாம் எவ்வளவு மதிப்பு மிக்கவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த நேர்மறை நாட்டம் நம்முடைய எதிர்மறை புள்ளிகளை ஒத்துக்கொண்டு விடாமுயற்சியுடன் நம்முடைய நேர்மறை புள்ளிகளை வளர்க்க வேண்டும். நம்முடைய எதிர்மறை புள்ளிகள், நம்முடைய காணப்படும் எதிர்மறை புள்ளிகள் அநேக நேரங்களில் நம்முடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துவதன் மூலமாக நாம் காணலாம். சில வேளைகளை சோர்வு கொண்டு வரும் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிகழும் பொழுது நம்முடைய எதிர்மறை புள்ளிகளை நாம் ஒத்துக்கொள்ளலாம். சில நேரங்களில் நமக்கு அனைத்துமே கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கும் பொழுது, அல்லது ஒரு பரீட்சையிலே ஃபெயில் ஆகும் பொழுது, அல்லது அதிக மதிப்பெண்கள் நம்மிடத்திலே சேராத வண்ணம் இருக்கும் பொழுது நாம் எதிர்மறை புள்ளிகள் நமக்கு நேராக கடந்து செல்லும். இவ்வாறு எதிர்மறை புள்ளிகள் நமக்கு நேராக கடந்து செல்லும் பொழுது இதனை நாம் ஒப்புக்கொண்டு விடாமுயற்சியுடன் கடின உழைப்புடன் நாம் வெற்றிக்கு நேராக கடந்து செல்லும் பொழுது நம்முடைய நேர்மறை புள்ளிகளை வளர்க்க நாம் வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் எதிர்மறையான புள்ளிகள் அநேக அனுபவங்களை நமக்கு கொடுக்கிறது. எப்படி இந்த செயலை நாம் செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட செயலை நாம் செய்தால் எப்படி நமக்கு நேர்மறை புள்ளிகள் சேரும் என்ற ஒரு நோக்கத்தை இந்த நேர்மறை நாட்டம் நமக்கு கொண்டு வருகிறது. நேர்மறை நாட்டம் என்பது அநேக வேளைகளிலே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மற்ற காரியங்களிலே ஈடுபடுவது, சமுதாயத்திலே நம்முடைய அந்தஸ்தை வளர்ப்பது, சமூகத்திலே நாம் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வது, மற்றவர்களுடைய அனுதாபத்தை நாம் பெற்றுக்கொள்வது, மற்றுமாக மற்றவர்களுடைய நிலைமையிலிருந்து நம்ம யோசித்து அவர்களுடைய நிலைமையை நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை நாம் மேற்கொள்வது, இவை நேர்மறை நாட்டத்தை நம்மிடத்திலே ஏற்படுத்தும். இந்த நேர்மறை நாட்டம் அநேக விஷயங்களிலே நமக்கு வெற்றியை கொண்டு வருவதாய் உள்ளது. மற்றும் நாம் மதிப்பு மிக்கவர் என்ற உணர்வு. நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் யார், நம்முடைய மதிப்பு என்ன என்பதை நம்மை நாமே உணர வேண்டும். அநேக வேளையிலே நாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து சிந்திப்பதுண்டு. நாம் யார், ஏன் நமக்கு இவ்வாறு நேர்ந்தது, ஏன் நமக்கு இவ்வாறு கிடைக்கிறது என்றெல்லாம் நாம் யோசிக்கிறோம். முதலாவதாக நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் மதிப்பு மிக்கவர் என்ற உணர்வை நம்மிடத்திலே கொண்டு வர வேண்டும். நான் இந்த சமுதாயத்திலே எவ்வளவு மதிப்பு மிக்கவன், நான் இந்த குடும்பத்திலே எவ்வளவு மதிப்பு மிக்கவன், நான் இந்த உலகத்திலே எவ்வளவு மதிப்பு மிக்கவன் என்ற உணர்வு முதலாவது நமக்கு உள்ளேயே அது ஊற வேண்டும். நமக்குள்ளே அந்த ஊறுகிற உணர்வு நம்மை நேர்மறை எண்ணங்களை வளர்த்து, நேர்மறை சிந்தனைகளை நமக்கு கொடுத்து, நேர்மறையான காரியங்களை நமக்கு கற்றுத்தந்து, நேர்மறையாய் நம்மை நடத்தி நமக்கு இறுதியிலே வெற்றியை தருவதாய் உள்ளது. இப்படியாக இது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிகம் சாதிக்க உதவும். எனவே நாம் மதிப்பு மிக்கவர்கள் என்ற சிந்தனையை நாம் எப்பொழுதுமே நாம் வைத்திருக்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையிலே அதிகம் சாதிப்பதற்கு நமக்கு உறுதுணையாய் திகழ்கிறது. மற்றும் இப்பொழுது நாம் சுயமரியாதையின் வரையறையை காண்போம். சுயமரியாதை, நம்மை நாமே மரியாதையாக நாம் காண்பது, நமக்குள்ளாக உள்ள அந்த இன்சைட், நமக்குள்ளாக உள்ள அந்த காட்சி எப்படியாக இருக்கும், சுயமரியாதையோடு இருக்க வேண்டும். சுயமரியாதை என்பது ஒரு நபரின் ஒட்டுமொத்த உணர்ச்சிகளையும் பிரதிபலிக்கும் ஒரு கருவியாகும். இது ஒரு நபரின் ஒட்டுமொத்த உணர்ச்சிகள், நம்மளுடைய உணர்ச்சிகள் ஏற்கனவே நாம் கண்டபடி நம்மளுடைய உணர்ச்சிகள் நமக்கு தெரியும். நாம் எவ்விதமான உணர்ச்சிகளை, மகிழ்ச்சி, அது போல கோபம், அது போல நம் சந்தோஷம், இன்னுமாக சில அன்பு, இப்படியான நாம் உணர்ச்சிகளை நாம் வெளிப்படுத்துவதற்கு அநேக சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது. இப்படி நாம் வாழ்க்கையிலே அநேக சம்பவங்கள், அனுபவங்கள் மூலமாக நாம் கடந்து வரும் பொழுது இது நம்முடைய ஒட்டுமொத்த உணர்ச்சிகளையும் பிரதிபலிக்கும் ஒரு கருவியாக காணப்படுகிறது இந்த சுயமரியாதை. இது வெற்றி, விரக்தி, பெருமை மற்றும் அவமானத்தை உள்ளடக்கியது. இது வெற்றி மாத்திரமல்ல, சில வேளைகளில விரக்தியையும், சில வேளைகளே அந்த வெற்றி நிமித்தமாக நம்மிடையே பெருமையையும், மற்றும் சில வேளையிலே நாம் செய்யக்கூடாத காரியங்களை நமக்கு அவமானத்தையும் அது உள்ளடக்கியதாய் காணப்படுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக நான் திறமையானவன், நான் தகுதியானவன் என எண்ணுவது நமக்கு இந்த சுயமரியாதையை வளர்க்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. பிரண்டன் என்ற வல்லுனர் இவ்வாறு சுயமரியாதையை வரையறுக்கிறார். சுயமரியாதையை தன்னம்பிக்கை மற்றும் சுய உணர்வின் கூட்டுத்தொகை என்றும் கூறலாம் என்றும் இவர் கூறுகிறார். இந்த சுயமரியாதையை தன்னம்பிக்கை மற்றும் சுய உணர்வு, நமக்கு உள்ளாக அடங்கியுள்ள உணர்வின் கூட்டுத்தொகை என்றும் நாம் கூறலாம் என்று பிரண்டன் அவர்கள் கூறுகிறார். மங்கள் மற்றும் மங்கள் என்பவர்கள் சுயமரியாதை என்பது ஒரு தனித்துவமான திறனாக வரையறுக்கப்படுகிறது. இது ஒரு தனி திறன் என்றும் கூட இந்த மற்றும் மங்கள் என்பவர்கள் கூறுகிறார்கள். இது ஒரு தனித்திறன், நமக்கு நாமே வளர்த்து கொள்ளுகிற, தனக்கு தானே அதை வெளிப்படுத்துகிற ஒரு திறனாக இந்த சுயமரியாதை என்பது காணப்படுகிறது. அநேக வேளைகளே நாம் கூட அநேக காரியங்களை கவனித்திருப்போம். சுயமரியாதையோடு காணப்படு, சுயமரியாதையை உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கூட நிறைய பேர் நம்ம இடத்துல அநேகர் விசாரிப்பது உண்டு. சோ அந்த சுயமரியாதை என்பது ஒரு தனித்துவமான திறனாக இந்த இடத்துல வரையறுக்கப்படுகிறது. மற்றும் சுயமரியாதையின் தன்மை, இதனுடைய தன்மை அல்லது இதனுடைய பண்புகள் என்று நாம் பார்க்க போனால், முதலாவது தனக்குத்தானே மரியாதையை செலுத்தி கொண்டு காணப்படும். இந்த சுயமரியாதை என்பது முதலில் தனக்குத்தானே மரியாதையை செலுத்தி கொண்டு காணப்படும். இரண்டாவதாக இது மற்றவர்களின் ஒப்புதலின் பேரில் சார்ந்து இல்லாமல் இருக்கும். இது மத்தவங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்க முடியாது.
அவங்க ரெக்கமெண்ட் குடுத்தா நமக்கு வந்து சுயமரியாதை வரும். இவங்க நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சா நமக்கு வந்து சுயமரியாதை வரும். அல்லது அவங்க நம்ம மேல வந்து மரியாதை வச்சா தான் நமக்கு சுயமரியாதை இருக்கும். அல்லது மற்றவங்க மதிக்கல அப்படின்னா நமக்கு சுயமரியாதை இருக்காது அப்படின்னு நம்ம அநேக வேளையில சிந்திக்கிறது உண்டு. இது ஒரு தவறான ஒரு கருத்தாகும். இது மற்றவர்களின் ஒப்புதலின் பேரில் சார்ந்து இல்லாமல் சுயத்தை மாத்திரம் சார்ந்து இருக்கும். ஒரு மனிதன் தன்னை மதிப்பு மிக்கவனாக எப்பொழுது எண்ணுகிறானோ அப்பொழுது அவனுக்குள்ளாக சுயமரியாதை வெளிப்படும். இது வெளிப்புறமான எவற்றையும் சார்ந்து இல்லாமல் இருக்கும். வெளிப்புறமாக அநேக வேளையிலே நாம் பார்க்கிறோம் நம்முடைய புற சூழ்நிலை. ஒருவேளை நாம் நகரத்திலே வாழ்வோமானால் நம்மிடத்திலே காணப்படுகிற அந்த சுற்றுப்புறத்தாருடைய அந்த வாக்குமூலங்கள் அல்லது அவர்கள் பேசும் பேச்சுக்கள் எவற்றையும் சார்ந்து இல்லாமல் சுயமரியாதை இருக்கும். உதாரணமாக நாம் சொல்லப்போனால் நம்முடைய வயது. இப்பொழுது 10 வயது குழந்தைக்கு சுயமரியாதை இருக்கும் என்று பார்த்தால் அதற்கு ஏற்ற வகையிலே அதற்கு சுயமரியாதை இருக்கும். 20 வயதிலே சுயமரியாதை நாம் ஒப்பிடுவோமானால் இது வயது படி ஏற்படாது. இது தனக்குள்ளே அந்த 10 வயதுக்கு குழந்தைக்கு எவ்வாறு சுயமரியாதை இருக்கிறதோ அது போலவே அந்த 20 வயது குழந்தைக்கும் அந்த சுயமரியாதை இருக்கும். அது போல பாலினம், ஜெண்டர்ன்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னா ஆண்களுக்கு சுயமரியாதை இருக்கிறது, பெண்களுக்கு சுயமரியாதை இருக்கிறது என்று இல்லாமல், இது பாலினத்தின் அடிப்படையில் இல்லாமல் அனைவருக்கும் சுயமரியாதை என்று உண்டு என்பதை இது காண்பிக்கிறது. வர்க்கம், நான் இந்த வர்க்கத்தை சேர்ந்தவன், எனக்கு சுயமரியாதை உண்டு. அந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு சுயமரியாதை இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. இது வர்க்கத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு சுயமரியாதை கிடையாது. இது போலவே சாதி மற்றும் இனம் இவைகளின் அடிப்படையிலும் இந்த சுயமரியாதை இல்லை. இவை இந்த சுயமரியாதை இதன் அடிப்படையில் அமையாமல் இது தனக்கு தானே வளர்த்து கொள்ளும் ஒரு குணமாக இந்த சுயமரியாதை இருப்பதை நாம் காண்கிறோம். சுயமரியாதையின் கருத்து நம்முடைய நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆகியவைகளை மதிப்பிடக்கூடியது. நம்முடைய நேர்மறை எவ்வளவு இருக்கிறது, நம்முடைய எதிர்மறை எவ்வளவு இருக்கிறது, எவ்வகையாக நேர்மறையை நாம் வளர்க்க வேண்டும், எதிர்மறையாக நாம் எவ்வாறு அதை எதிர்மறையை களைய வேண்டும் என்று நாம் எண்ணக்கூடிய, நாம் வகுக்கக்கூடிய, நாம் மதிப்பிடக்கூடிய அந்த நேர்மறை மற்றும் எதிர்மறை எண்ணங்களை மதிப்பிடக்கூடியதாய் முதலாவது இந்த சுயமரியாதை உள்ளது. இரண்டாவது நாம் பார்க்க போனால் நம்முடைய உணர்ச்சி திறன்களுக்கு இடையே மத்தியஸ்தம் செய்கிறது. நம்முடைய அநேக வேலைகளிலே நம்முடைய உணர்ச்சிகள் அதிகமாக காணப்படும் பொழுது சில வேளைகளிலே தோல்வியை நாம் தழுவுகிறோம். இப்படி நாம் தோல்வியை தழுவ விடாமல் இந்த சுயமரியாதை என்பது நம்முடைய உணர்ச்சி திறன்களுக்கு இடையே மத்தியஸ்தம் செய்கிறது, அதாவது மீடியேட்டாக செயல்படுகிறது. இப்படி அது செயல்படும் பொழுது நாம் இந்த உணர்ச்சிகளை மேலாண்மை செய்வதிலும், இந்த உணர்ச்சிகளை ஆக்கப்பூர்வமாக மாற்றுவதிலும், அதன் மூலமாக வெற்றி பெறுவதிலும் நமக்கு நேராய் வழிநடத்துகிறது என்று காண்கிறோம். தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான காரியங்களில் சுயமரியாதையின் பங்கு அதிகமாக உள்ளது. உதாரணமாக நாம் பார்க்க போனால், இப்போ தனிப்பட்ட முறையிலே எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு என்று அநேகர் கூறுவதை நாம் காண்கிறோம். நான் யார், எனக்கென்று ஒரு மரியாதை நானே வைத்திருக்கிறேன். இந்த மரியாதை எந்த விதத்திலும் யாராலும் கலங்கப்படக்கூடாது, கலங்கப்பட முடியாது என்ற வகையிலே ஒரு தன்னம்பிக்கையோடு காணப்படும் அநேகரை நாம் பார்க்கிறோம். மற்றும் தொழில் ரீதியான காரியங்களில் அவர்கள் தொழில் ரீதியாக செயல்படும் பேசும் காரியங்கள், அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் மற்றும் அனைத்து விதங்களிலும் தானே இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி சுயமரியாதையோடு அவர்கள் எடுக்கும் காரியத்திலும் இந்த சுயமரியாதையின் பங்கு அதிகமாக உள்ளது. இப்ப நேர்மறை எண்ணம் மற்றவர்களின் உறவுகளை வளர்க்க உதவுகிறது. மற்றவர்களை நாம் எப்படி கண்ணோக்குகிறோம், மற்றவர்களிடத்துல குறை காண்பதை நாம் பார்க்கிறோமா அல்லது மற்றவர்களிடத்துல உள்ள நிறைகளை நாம் காண்கிறோமா என்பதை பொறுத்து மற்றவர்களோடு நமக்குள்ள உறவுகளை நாம் சீர்திருத்தவும் அதனை வளர்க்கவும் உதவுகிறது. உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு நேர்மறை எண்ணத்தை வளர்க்கிறாள். அந்த குழந்தையும் அந்த தாயிடம் அந்த நேர்மறை உணர்வுகளை எதிர்பார்க்கிறது. அது போல தன்னுடைய அம்மா தனக்கு எப்பொழுதுமே நன்மை செய்வாள் என்ற எண்ணத்தை அந்த குழந்தை வைத்திருக்கிறது. அது போல அந்த தாயும் தன்னுடைய குழந்தை எப்பொழுதுமே தனக்கு கீழ்ப்படியும் என்ற அந்த ஒரு கருத்தினை அது வலியுறுத்துவதாய் உள்ளது. ஆக இந்த சுயமரியாதையின் கருத்தினை நாம் பார்க்க போனோமானால் இத்தனையான கருத்துக்கள் காணப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க போவது சுயமரியாதை உள்ளவர்களின் குணங்கள். ஒருவருக்கு சுயமரியாதை வைத்திருந்தால் அவருக்குள்ள குணங்கள் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலாவது, இவர்கள் தங்கள் சொந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் சரியான முறையில் புரிந்து கொள்கிறார்கள்.
சொந்த எண்ணங்களாக இவர்கள் என்னென்ன நினைக்கிறார்களோ அவற்றையும், உணர்ச்சிகள் தனக்கு என்னென்ன உணர்ச்சிகள் அதிகமாக காணப்படுகிறது, தனக்கு என்னென்ன உணர்ச்சிகள் குறைவாக காணப்படுகிறது, எத்தகைய உணர்ச்சியை நாம் வளர்க்க வேண்டும். உதாரணமாக, ஒருவருக்கு கோபமான உணர்ச்சிகள் இருந்தால் அவற்றை எப்படி மட்டுப்படுத்தி அதை அன்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும், அல்லது ஒருவருக்கு சோர்வான உணர்ச்சிகள் அதன் காரணமான கவலை, வருத்தம், அழுகை இப்படி வரும் பொழுது அதனை எப்படி கட்டுப்படுத்தி அதனை ஒரு நல்ல உணர்வாக சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்பதை முதலாவது சரியான முறையில் புரிந்து கொள்கிறார்கள். இரண்டாவதாக, நேர்மறை மற்றும் எதிர்மறை எண்ணங்களை புரிந்து செயல்படுகிறார்கள். நேர்மறை எண்ணங்கள் என்னென்ன எனக்கு இருக்கின்றன, அல்லது எதிர்மறை எண்ணங்கள் என்னென்ன எனக்குள் செயல்படுகிறது என்று புரிந்து அதற்கு ஏற்றாற்போல் வெளியிலே காண்பிக்கும் பொழுது தன்னை நேர்மறையாக நாம் காண்பிக்க முயல்கிறோம். இது போலவே எதிர்மறையான எண்ணங்களை புரிந்து அவற்றை மட்டுப்படுத்தவும் அவற்றை மேலாண்மை செய்யவும் நமக்கு உள்ள அந்த தன்னம்பிக்கை நம்மை வழிநடத்துகிறது. மூன்றாவதாக, இந்த சுயமரியாதை குணம் உள்ளவர்கள் தன்னை பற்றிய மதிப்பீட்டினை ஆக்கப்பூர்வமான செயலுக்கு பயன்படுத்தி வெற்றி காண்கிறார்கள். ஏற்கனவே நாம் பார்த்தபடி நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான சிந்தனைகள், தன்னம்பிக்கை இவற்றின் கூட்டுத்தொகையே சுயமரியாதை என்று பார்த்தோம். இப்படியான சுயமரியாதை உள்ளவர்கள் முதலாவது தன்னை பற்றி அவர்கள் வைத்திருக்கிற மதிப்பீட்டினை முதலாவது அவர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். அதில் வெற்றியும் காண்கிறார்கள். இரண்டாவது, தன்னுடைய திறனை நம்பி வெற்றிக்கு முன்னேறுகிறார்கள். எனக்கு இவ்வளவு திறன் இருக்கிறது, எனக்கு பேசும் திறன் இருக்கிறது, எனக்கு எழுதும் திறன் இருக்கிறது, எனக்கு கவனிக்கும் திறன் இருக்கிறது, எனக்கு பாடும் திறன் இருக்கிறது, எனக்கு கம்யூனிகேஷன் திறன் இருக்கிறது. அதாவது மற்றவர்களோடு நான் நல்ல முறையிலே தகவல்களை நான் தெரிந்து கொண்டு அவர்களோடு நான் வெற்றிக்கு நேராக முன்னேறுவேன் என்கிற அந்த ஒரு திறனையும் அவர்கள் வளர்க்கிறார்கள். இறுதியாக நாம் பார்க்க போவது உளவியல் ரீதியாக ஆரோக்கியமாக காணப்படுகிறார்கள். இது உடல் ரீதியான ஆரோக்கியத்தை இந்த இடத்துல நாம் சொல்ல முடியாது. உளவியல் ரீதி, அதாவது சைக்காலஜிக்கலா, நம்ம உளவியலா நம்மளுடைய மனநிலையில மென்டல் ஹெல்த்ன்னு சொல்லுவோம், அதுல ஆரோக்கியமாக காணப்படுகிறார்கள். ஏன் அப்படி ஆரோக்கியமாக காணப்படுகிறார்கள் என்று நாம் பார்த்தால், அவர்களுக்கு முதலாவது உணர்ச்சியை மேலாண்மை செய்வதும், தன்னுடைய நேர்மறை சிந்தனைகளை எண்ணி அவைகளை வளர்ப்பதும், தன்னுடைய எதிர்மறை சிந்தனைகளை எண்ணி அவைகளை மட்டுப்படுத்துவதும், ஆக்கப்பூர்வமான செயல்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் திறனை அவங்க அதிகமாக பெற்றிருக்கிறபடியால் இந்த சுயமரியாதை உள்ளவர்கள் ஆரோக்கியமாக உளவியல் ரீதியாக காணப்படுகிறார்கள். உளவியல் ரீதியாக இப்படி அவர்கள் ஆரோக்கியமாக காணப்படும் பொழுது உடல் ரீதியாகவும் இவர்களிடத்திலே ஆரோக்கியம் காணப்படுகிறது. மற்றுமாக இவர்கள் மற்றவர்களிடத்திலே வைக்கும் தொடர்பிலும் ஆரோக்கியமான உறவு காணப்படுகிறதை காண்கிறோம். ஆக இப்படியாக இந்த 5 குணங்களையும் நாம் இப்பொழுது பார்த்தோம். அடுத்தபடியாக சுயமரியாதையை வளர்க்க வேண்டிய உத்திகள் என்னென்ன வகைகளை நாம் மேற்கொண்டால் எப்படி நாம் இந்த சுயமரியாதையை வளர்க்கலாம், என்னென்ன காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்மளிடையே இந்த சுயமரியாதை வளரும் என்கிற ஒரு உத்திகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். வளர்ச்சி காலத்தில் கிடைக்கும் பொருத்தமான கற்றல் அனுபவங்கள். வளர்ச்சி காலத்தில் நாம் வளரும் பொழுது, நாம் படிக்கும் பொழுது, நாம் அநேக விஷயங்களை அனுபவப்படும் பொழுது நமக்கு கிடைக்கும் பொருத்தமான கற்றல் அனுபவங்கள் நமக்கு கூட இந்த சுயமரியாதையை வளர்க்க வேண்டிய ஒரு உத்தியாக செயல்படுகிறது. மற்றும் வேறு வேறு விதமான தன்னியல்புகளை வளர்க்க பல ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய வேண்டும் என்ற உத்தியும் நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த இரண்டுமே நாம் மேற்கொள்ளும் பொழுது இந்த சுயமரியாதை வளர்க்க இவை நமக்கு சரியான வழியிலே வழிநடத்தக்கூடியதாய் உள்ளது. முதலாவது, வளர்ச்சி காலத்தில் கிடைக்கும் பொருத்தமான கற்றல் அனுபவங்கள். முதலில் குழந்தை பிறந்தவுடன் நான் என்ற கருத்தில் வளருகிறது. அந்த குழந்தை அந்த வீட்டில இருக்கும் பொழுது தன்னுடைய தாய் என்னென்ன செயல்களில் ஈடுபடுகிறாள் என்பதை கவனித்து அது உற்று நோக்கி அது தான் செய்கிறது. இது தன்னுடைய வீடு, இது தன்னுடைய இருப்பிடம், தன்னுடைய அம்மா, தன்னுடைய அப்பா, தன்னுடைய அக்கா, தன்னுடைய அண்ணன், இதுல யாரும் தலையிடக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை அது மனதில் வைக்கிறது. இந்த கருத்து அதுக்குள்ள இருக்கும் பொழுது தன்னுடைய வீட்டில் அநேகர் வருவதை அது விரும்பாது. அது போலவே அந்த குழந்தை வளர்ந்து வருகிற காலத்திலே அது பள்ளி செல்கிறது. அந்த பள்ளி செல்லும் பொழுது அந்த குழந்தை போலவே அநேக குழந்தைகளும் சமுதாயத்திலே அந்த பள்ளிக்கு வருகிறார்கள். அந்த குழந்தைகளுடன் இந்த குழந்தைக்கு சரியான விதத்திலே ஒரு உறவு இல்லாத காரணத்தினாலே அந்த குழந்தை அழுகிறது, அடம் பிடிக்கிறது, நான் தான் பள்ளி செல்வதில்லை என்று அது அவர்களுடைய அம்மாவிடம் கூறுகிறது.
இப்படியாக இந்த இந்த சமுதாயத்திலே வளரக்கூடிய அநேக காரியங்கள், அநேக அனுபவங்கள் இருக்கும் என்று அந்த குழந்தைக்கு தெரியவில்லை. இதனை அவருடைய தாய் எடுத்துச் சொல்லி, "இப்படித்தான் இருக்க வேண்டும். ஸ்கூல் என்றால் இப்படித்தான் இருக்கும். இந்த இடத்துல எல்லாரும் வருவாங்க. இப்படித்தான் நீ வந்து அவங்களோட பழகணும், பேசணும். இது உன்னுடையது அல்ல. இது அனைவருக்கும் உள்ளது" என்று அந்த தாய் வந்து அந்த குழந்தைக்கு எடுத்து சொல்லும் பொழுது, அந்த குழந்தை கவனமாக கேட்கிறது. தாய் என்னென்ன காரியங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிறாளோ, அதை அந்த அந்த குழந்தை கவனமாக கேட்டு அதை செயல்படுத்துகிறது. இது நான், இது எனக்கு, இது என் பொம்மை என்ற கருத்து வந்து பள்ளிக்கு செல்லும்போது குழந்தையை பாதிக்கும். இதனால தான் அந்த பெற்றோரின் பங்கு மற்றும் ஆசிரியரின் பங்கு ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை அந்த பள்ளிக்கு செல்லும் பொழுது, அது அந்த குழந்தையைப் போல அநேக குழந்தைகளை காண்கிறது. ஒரு குழந்தையிடம் அது பேசுறது கிடையாது. ஆக அந்த குழந்தை தனித்துவமாக செயல்பட ஆரம்பிக்கிறது. இதற்கு காரணம் அந்த நான் என்கிற அந்த கருத்து. நான் அப்படின்ற அந்த கான்செப்ட் அந்த குழந்தையை வெகுவாக பாதிக்கிறது. ஏன்னா, அது மத்த யார்ட்டயுமே பேசி பழகல. மத்த யார் வீட்டுக்கும் போல. மத்த எந்த ஒரு சமுதாயத்திலயும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாம தனித்துவமா இப்போ உள்ள குழந்தைங்க எல்லாமே அப்படிதான் வளருது. உதாரணமா நம்ம பார்க்க போனோம்னா, சிட்டி சைடுல பார்க்கலாம். சிட்டி சைடுல உள்ள குழந்தை என்ன செய்யுதுன்னா, இது என்னோட வீடு, நான், என்னுடைய இது, என்னுடைய செப்பல், என்னுடைய பேகு, என்னுடையதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவுமே குடுக்க மாட்டேங்குது. ஸோ இப்படியே வளர்கிற குழந்தை வந்து தனித்துவமாக செயல்படும் பொழுது, அதற்கு மற்ற குழந்தைகளுடன் உள்ள உறவு பாதிக்கும். இந்த அனுபவங்கள் சரியான முறையிலே அது சீர்திருத்தப்படும் பொழுது, அந்த குழந்தை சரியான பாதையை அது கற்று அது சுயமரியாதையோடு வளர அதற்கு உதவி செய்கிறது. வளரும் பருவம் மிகவும் முக்கியமான பருவம். இந்த பருவத்திலேயே அந்த உணர்ச்சிகளை அடக்குவதும், மற்றுமாக ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வதும், தன்னையே திருத்திக் கொள்வதுமான இந்த காரியங்களை அந்த குழந்தை செய்கிறது. இதற்கு முற்றிலுமாக உதவி செய்வது பெற்றோர் மற்றும் ஆசிரியர். பெற்றோர் அவர்களுடைய வீட்டிலே இந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் எடுத்து சொல்லுகிறார். மற்றும் ஆசிரியர் வகுப்பறையிலே அநேக காரியங்களை அந்த குழந்தைக்கு போதிக்கிறார். இப்படியாக அநேக காரியங்களை கேட்ட அந்த குழந்தை தான் சமுதாயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அது சிந்திக்கிறது, அது செயல்படுத்துகிறது. இப்படியாக வளர்ச்சி காலத்தில் கிடைக்கும் பொருத்தமான கற்றல் அனுபவங்கள் அந்த குழந்தையிடையே சுயமரியாதையை அது ஊட்டி வளர்க்கிறதை நாம் காண்கிறோம். மற்றுமாக பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் கடமை. முதலில் நாம் பார்க்க போனால் உடல் ரீதியாக அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து அதற்கு தேவையான உடை, அதற்கு தேவையான உணவு, அதற்கு தேவையான இருப்பிடம், அதற்கு தேவையான எல்லா உணர்வுபூர்வமான வசதிகளையும் அந்த பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் அதை கவனிக்க வேண்டும். இரண்டாவதாக சமூக ரீதியாக மற்றவர்களிடம் பழக விட வேண்டும். மற்றவர்களிடம் பழகும் போது அநேக காரியங்களை அந்த குழந்தை கற்றுக்கொள்ளுகிறது. விசேஷமாக அந்த குழந்தை பள்ளி செல்லும் பொழுது அநேக மாணவர்களிடம் பேசும் பொழுது அந்த மாணவர்களிடையே அநேக கருத்துக்களை பரிமாறுகிறது. என்னுடைய வீட்டிலே இது நடக்கும், என்னுடைய வீட்டிலே இது உண்டு. அப்படியாக அந்த குழந்தை பரிமாற்றிக்கொண்டு தன்னை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்த குழந்தை மாற்றிக்கொள்ளும். அப்படி இல்லை என்றால் அந்த இடத்திலே பெரிய ஏமாற்றமும், அந்த எதிர்மறையான நோக்கமும், எதிர்மறையான சிந்தனையும் வளர ஆரம்பிக்கும். மூன்றாவதாக ஆன்மீக ரீதியாக அநேக காரியங்கள், நன்மையான காரியங்களை, அது உண்மையான காரியங்கள் அந்த குழந்தைக்கு போதிக்கப்படும் பொழுது, அந்த குழந்தை அந்த நேர்மறையான எண்ணத்துடன் வளர்ந்து அந்த சுயமரியாதைக்கு ஒரு ஊன்றுகோலாக திகழும். அடுத்தபடியாக உணர்ச்சிகளை எப்படி மட்டுப்படுத்த வேண்டும். சில வேளைகளில இந்த குழந்தை எந்த இடம் என்று பார்க்காமல் அந்த இடத்திலேயே அது அழுது அடம்பிடித்து அது ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறதை நாம் காண்கிறோம். இப்படியாக அந்த குழந்தை அந்த அந்த மாதிரி உணர்ச்சியை வெளிப்படுத்தும் பொழுது அது அநேகருக்கு ஒரு ஏமாற்றத்தை தருகிறது, ஒரு கவலை அளிக்கும் ஒரு காரியமாக காணப்படுகிறது. இப்படியாக உணர்ச்சி ரீதியாக அந்த உணர்ச்சிகளை எப்படி அடக்க வேண்டும் என்று அந்த பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அந்த குழந்தைக்கு போதிக்க, கற்றுக் கொடுக்க, அனுபவபூர்வமான பல நடைமுறை செயல்களை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வரும் செயல்களால் நிறைக்க வேண்டும். நடத்தை மாற்றம் என்பது மிகவும் முக்கியம். இது ஏற்கனவே நாம் பார்த்தபடி நாம் அந்த பாசிட்டிவ் நடத்தை, நல்ல முறையில ஒரு நடத்தை இருக்கும் பொழுது அவர்களுக்கு அநேக பரிசு பொருட்களை கொடுக்க வேண்டும். அதே சமயம் அந்த நடத்தையில் மாற்றம் நெகட்டிவா எதிர்மறையா போகும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு சிறிய பனிஷ்மெண்ட், நான் பேச மாட்டேன் என்று அவர்களுடைய தாய் கூறுவது, அல்லது சிறிய பனிஷ்மெண்டாக அந்த ஆசிரியர்கள் அந்த இம்போசிஷன் கொடுப்பாங்க நிறைய பேருக்கு. அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வரும். இப்படியான செயல்களால் அந்த குழந்தையை நிறைக்க வேண்டும்.
வீடு மற்றும் பள்ளிதான் குழந்தை நல்ல குடிமகனாய் உருவாக்கும். முதலாவது வீடு. அந்த வீட்டிலே அவர்கள் தாய், அவர்கள் தகப்பன், அவர்களிடத்திலே உள்ள சுமூகமான உறவு. இந்த உறவினை அந்த குழந்தை கவனிக்கும் பொழுது, அந்த குழந்தையும் அதுபோல ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையை வீட்டிலே அனுபவிக்கும். இப்படி அந்த ஆரோக்கியமான சூழ்நிலை வீட்டிலே இருக்கும் பொழுது, அந்த பள்ளியிலும் அந்த ஆரோக்கியமான சூழ்நிலையை எதிர்பார்க்கும். அந்த பள்ளியிலும் ஆசிரியர்கள் மற்றும் அந்த சக மாணவர்கள், மாணவிகள் அந்த ஆரோக்கியமான சூழ்நிலையை தரும் பொழுது, உண்மையிலேயே அந்த குழந்தை நல்ல ஒரு குடிமகனாய் உருவாக வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்ததாக சுயமரியாதையின் வெவ்வேறு தன் இயல்புகளை வளர்த்தல். சுயமரியாதையின் தன் இயல்புகள் அநேக காரியங்களாக நாம் இப்பொழுது காணலாம். இதில் நாம் செலக்டிவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 7 காரியங்கள இந்த இடத்துல நாம கூட பார்க்கலாம். இதுல விழிப்புணர்வு, சுய கருத்து, சுயத்தை ஒப்புக்கொள்ளுதல், தன்னம்பிக்கை, தன் விருப்பம், தன் மேலாண்மை, தனித்துவம். முதலாவது விழிப்புணர்வு அவசியம். தன்னை சுற்றி என்ன காணப்படுகிறது? அதற்கு ஏற்றபோல் தான் எப்படி ஜீவிக்க வேண்டும்? தான் எப்படி தன்னுடைய வழிகளை மாற்றிக்கொள்ள வேண்டும்? நான் இவ்விதம் செயல்பட்டால் எப்படியாக நம்முடைய முடிவு இருக்கும்? இவ்விதமாக செயல்பட்டால் எப்படிப்பட்டதான முடிவு இருக்கும் என்று முதலாவது அது கால்குலேஷன் போடணும். ஃபர்ஸ்ட் அந்த விழிப்புணர்வு வேணும். நம்மை சுற்றி நடைபெறும் காரியங்கள் என்ன? அதற்கு ஏற்றாற்போல் நம்மை எப்படி மாற்றிக்கொள்வது என்று. இரண்டாவது சுய கருத்து. நமக்கு நாமே வகுக்கும் கருத்து. அதுவே சுய கருத்து. மூன்றாவதாக இதனுடைய தன்னியல்பாக சுயத்தை ஒப்புக்கொள்ளுதல். நான் இப்படித்தான் இருக்கிறேன். என்னுடைய சுயம் இப்படியாக இருக்கிறது. ஒருவேளை என்னுடைய சுயம் அநேகருக்கு அது தீமை விளைவிக்க கூடுமானால், அந்த சுயத்தை நான் ஒப்புக்கொண்டு, அந்த சுயத்தில் உள்ள காணப்படும் தீமையான காரியங்கள் ஒவ்வொன்றாக விட்டுவிட்டு, அதை நன்மையாக மாற்றக்கூடிய செயல்களை நான் எவ்வாறு செய்ய வேண்டும்? அடுத்ததாக தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை என்பது மிகவும் முக்கியமான ஒரு பண்பாக இருக்கு. முக்கியமான ஒரு இயல்பாக இருக்கிறது. தன்னம்பிக்கை காணப்படாத வேளையிலே சோர்வு காணப்படுகிறது. ஆகவே இந்த தன்னம்பிக்கையை நாம் ஊட்டி வளர்க்க வேண்டும். தன் விருப்பம், டிசையர் அப்படின்னு சொல்லுவோம். தன்னுடைய விருப்பம், எனக்கு நானே நான் என்ன விரும்புகிறேன், அதையே மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று நாம் அந்த விருப்பத்தை மற்றவர்களிடம் திணிப்பது தவறு. தன்னுடைய விருப்பத்தை தானே செய்ய வேண்டும். மற்றவர்களிடம் நாம் எதிர்பார்ப்பது நாமும் நம்முடைய விருப்பம் மற்றவர்களிடத்தில் செயல்பட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அது அவர்களிடத்தில் நாம் எதிர்பார்க்கும் பொழுது சோர்ந்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய விருப்பத்தை நாமே செய்யும் பொழுது நம்முடைய விருப்பம் நமக்கு கைகூடி வருகிறது. அதன் மூலமாக நமக்கு வெற்றி கிடைக்கிறது. அதற்கு அடுத்து நாம் பார்க்க போனால் தன் மேலாண்மை. என்னுடைய உணர்ச்சியை நான் எப்படி அடக்குவது, என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது, உளவியல் ரீதியாக நான் எப்படி இருக்கிறேன், என்னை நானே எப்படி நான் மேலாண்மை செலுத்துவது என்ற காரியங்களை கூட நாம் இந்த தன்னியல்புகளை வளர்த்தலில் நாம் காண்கிறோம். இறுதியாக தனித்துவம். தனித்துவம் என்பது ஐடென்டிட்டி, செல்ஃப் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். நான் யாரு, நான் இந்த மாதிரிதான் செய்வேன், என்னுடைய காரியங்கள், என்னுடைய பண்புகள், என்னுடைய குணங்கள், என்னுடைய இந்த பாசிட்டிவான செயல்கள் மற்றவர்களுக்கு ஒரு விருப்பத்தையும் மற்றவர்கள் மேல் உள்ள ஒரு தனித்துவமான ஒரு மதிப்பையும் கொண்டு வருகிறதா என்பதை யோசிக்க வேணும். ஆக சுயமரியாதையின் வெவ்வேறு தன்னியல்புகளை நாம் இப்பொழுது பார்த்தோம். அடுத்ததாக வேறு வேறு விதமான தன்னியல்புகளை வளர்க்க பல ஆக்கப்பூர்வமான செயல்களை நாம் செய்ய வேண்டும். முதலாவது வைராக்கியம். இது ஜீல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வைராக்கியத்தோடு நாம காணப்படணும். ஒரு செயலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப பார்க்க போனோம்னா நம்ம இந்த படிப்பை நாம எடுத்துக்கிட்டா, இந்த படிப்புல எப்படி நான் ஹையஸ்டா இருக்கணும், அதிக மதிப்பெண்கள் வாங்கி எப்படி நான் ஒரு முன்னேற்றத்துக்குள்ளாக என்னை கொண்டு வர வேண்டும், எப்படியாக அடுத்ததாக தொழில் ரீதியாக நான் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை முதலாவது வளர்க்க வேண்டும். அதற்கு உதாரணம் அநேகரை நாம் உதாரணமாக பார்க்கிறோம். முதலாவது தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த தாமஸ் ஆல்வா எடிசனை நாம் பார்க்கும்பொழுது, இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் முதலாவது இந்த சோதனைகளை மேற்கொள்ளுகிறார். அதன் மூலமாக வெற்றி காண்கிறார். இது அவருடைய வைராக்கியத்தின் ஒரு ஊன்றுகோலாக இருந்ததனால் அவர் ஜெயிக்க முடிந்தது, அநேக சாதிக்க முடிந்தது. அடுத்தபடியாக லதா மங்கேஷ்கர். இந்த லதா மங்கேஷ்கர் பாடும் பொழுது வைராக்கியத்தோடு பாடி அநேக மொழிகளை கற்றுக்கொண்டு அநேக மொழிகளிலும் சிறந்து விளங்கினார் என்று கூட நாம் பார்க்கிறோம். இதுல எடிசனின் சோதனை முறை, அதாவது எக்ஸ்பெரிமெண்டல், நம்மை நாமே சோதித்து நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ளுதல். முதலாவது இந்த எடிசனுடைய அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன். அவர் என்ன சோதனை பண்ணாரு அப்படின்னா, அவங்க வீட்டுல ஒரு கோழி அடை வச்சிருக்கிறாங்க அவங்க அம்மா. கரெக்டா 21 நாள்ல அந்த கோழி அது முட்டையில இருந்து குஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கோழி குஞ்செல்லாம் வெளியில வரும் பொழுது அந்த கோழி என்ன செஞ்சுச்சு, அதே மாதிரி அவங்க அம்மாட்ட போய் கேட்கிறாரு, ஏன் இந்த கோழி என்ன செய்யுது, இந்த மாதிரி அடை காக்கும் போது அதுல இருந்து
அது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டா இருக்கு அப்படின்னு. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த மாரி கோழி வந்து அந்த ஹீட் இருக்கிறதுனால அந்த முட்டைகள்லாம் பொரிச்சிருது அப்படின்னு. அதே மாரி இவரும் போய் அந்த இடத்துல போய் உட்கார்றாரு. அப்ப இந்த மாரி சோதனை செஞ்சு பார்க்கிறது, முடிவாக அவருக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ட தருது. அவர் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா, இந்த சோதனை அவரு பல்பு அநேக காரியங்கள் கண்டுபிடிக்க உதாரணமாக இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற இந்த பல்பு, அவர் மூலமா தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அநேக காரியங்களை அந்த எலக்ட்ரிக் மின்சாரம் எல்லாமே அவர் தான் என்ன செஞ்சாரு அப்படின்னா, அதுக்கு ஊன்றுகோலா இருந்திருக்காரு, ஃபவுண்டரா இருந்திருக்காருன்னு பார்க்கிறோம். அப்ப சின்ன சோதனை ஒரு வைராக்கியம். இ இதுக்கு பார்க்க போனோம்னா, இவருக்கு வந்து சில எதிர்மறையான காரியங்களும் இவர் இடத்துல இருந்திருக்கு. அவர் வந்து அந்த கல்வியில சிறந்து விளங்காத சில காரியங்கள்ல, அவர் அநேக முறை வந்து அந்த பள்ளியில இருந்து நீக்கப்பட்டாருன்னு சொல்லி கூட பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எதுவும் சோர்ந்து போகாமல், அவர் வந்து விடாமுயற்சியுடன் அதை கற்றுக்கொண்டு, அது சாதனையாக மாற்றினார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்பதான் அந்த அரிய கண்டுபிடிக்க அவரால முடிஞ்சிருச்சு. அடுத்து லதா மங்கேஷ்கர். இவரும் இடைவிடாத தனக்குள்ள பிரதிபலித்த அந்த ஆசைய வந்து வெளிய கொண்டு வரணும்னு நெனச்சு, அவரு பாடி, கடைசியா இறுதியா நம்ம பார்த்தோம்னா 36 மொழிகள் அவருக்கு வந்து அத்துப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கிறோம். அப்ப இவங்களாலலாம் சாதிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா, நம்மாலயும் வந்து சாதிக்க முடியும் என்ற எண்ணம், அந்த சுயமரியாதையை வளர்க்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. அடுத்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, உணர்ச்சி நுண்ணறிவினோட பங்கு. இந்த உணர்ச்சி நுண்ணறிவோட பங்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவது விருப்பத்தை நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு. நம்முடைய விருப்பத்தை நாம் வந்து அதை நிறைவேற்றணும் அப்படின்றது ஒரு முக்கியமான பங்கு. அடுத்து திறன்களை வெளிக்கொண்டு வருவதில், இலக்கை அடைவதில், மற்றவர்களுக்கு உதவுவதில், தேவைகளை பூர்த்தி செய்வதில். நம்மளுடைய திறன் நமக்குள்ளே புதைந்து கிடக்கின்ற அந்த திறன்களை நாம் கொண்டு வருவதற்கு அடுத்ததாக லக்கு நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோலுக்கு நேரா நம்ம செல்லும் பொழுது இந்த உணர்ச்சி நுண்ணறிவு நமக்கு உதவி செய்வதாய் அமைகிறது. இது போலவே மற்றவர்களுக்கு உதவுறதுலயும் இந்த உணர்ச்சி நுண்ணறிவு நமக்கு உதவுகிறது. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் இந்த உணர்ச்சி நுண்ணறிவு நமக்கு உதவுகிறது. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாஸ்லோவோட படிநிலைகள். அந்த மாஸ்லோவோட படிநிலைகள் மொத்தம் 5 நம்ம பார்க்கிறோம். இது வந்து அந்த கடைசி அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், நம்மளுடைய சுய உணர்வு, அதாவது தன்னிறைவை அடைதல், நமக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் தானே பூர்த்தி செய்யக்கூடிய நிலைக்கு வருகிறது. அது எப்ப வருது அப்படின்னா, அந்த சுய விருப்ப தேவைகளை நாம் அடையும் பொழுது. அப்ப முதலாவது அந்த பேசிக் நீட்ஸ், அந்த கீழே உள்ள அந்த படிநிலைகளுடைய தேவைகளை பார்க்கிறோம். முதலாவது என்ன தேவை அப்படின்னா, மனுஷரா பிறந்த ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு சாப்பாடு வேணும், அவங்களுக்கு ஒரு தங்குறதுக்கு இடம் வேணும், அவங்களுக்கு குடிக்க தண்ணி வேணும், அவங்களுக்கு உடை வேணும். இத்தனை காரியங்களும் பேசிக் நீட்ஸ், அந்த உடல் சார்ந்த தேவைகள். இந்த உடல் சார்ந்த தேவைகள் முதலாவது பூர்த்தி செய்யப்படும் பொழுது அடுத்த தேவையான பாதுகாப்பு தேவைகள் அது வந்து அதுக்கு முன்னாடி நிற்கிறது. இந்த பாதுகாப்பு தேவைகளான செக்யூரிட்டி, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ், அது நமக்கு ஒரு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டுக்குள்ள நம்ம பாதுகாப்பா இருக்கணும். நம்மள பாதுகாக்க யார் யார் இருக்கா, நம்மளுடைய வீட்டு அளவுல, நம்மளோட இருக்கிற இடத்தின் அடிப்படையில, நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டின் அடிப்படையில, ஸ்டேட்டு, நேஷனல், இன்டர்நேஷனல் இந்த அளவுக்கு நம்மளுடைய பாதுகாப்பு தேவைகள் எப்படி இருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, அன்பு மற்றும் ஆஸ்தி தேவைகள், மற்றவர்களிடத்துல அன்பு. இது ஒரு உதாரணம் நம்ம சொல்ல போனால் கணவன் மனைவியிடத்துல அன்பு, அது போல பெற்றோர் குழந்தைகளிடத்துல அன்பு, குழந்தைகள் பெற்றோரிடத்துல அன்பு. இந்த தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக ஆஸ்தி, நமக்கு உள்ள ப்ராப்பர்ட்டிஸ், அந்த தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அடுத்து 4வதாக நாம் பார்க்க போனால் அதுல மேல்படியான மரியாதையின் தேவைகள். இப்படியாக நான் இந்த சிறந்த வேலையில இருக்கும் பொழுது அநேகர் என்னை மதிக்கிறார்கள், எனக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். அவர்கள் மரியாதை செலுத்தும் பொழுது நானும் அவர்களிடத்துல மரியாதையாக நடந்து கொள்வேன் என்ற ஒரு உணர்வு. அதாவது ஒரு நன்றாக படித்து, நன்றாக வேலை பார்த்து, நல்ல இடத்துல இருக்கும் பொழுது எனக்கு இந்த மதிப்பு கிடைக்கிறது என்ற அந்த மரியாதை, அதனுடைய தேவைகள். அடுத்தபடியாக கடைசியாக நான் பார்க்க போகும்போது சுய விருப்ப தேவைகள். இதுதான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அந்த கடைசி நம்ம பார்த்தோம். அந்த சுய உணர்வு. நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தேவைகள் இவ்வளவு இருக்கு, இந்த தேவைகளை அடைவதற்கு மற்ற தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது, இதற்கும் மேலாக நான் என்ன சாதிப்பேன், என்னால் என்ன சாதிக்க முடியும் என்று அந்த சாதனையை நோக்கி கடந்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதைத்தான் நாம் அந்த தாமஸ் ஆல்வா எடிசனிடமும் அந்த லதா மங்கேஷ்கர் அவரிடமும் நாம் பார்த்தோம். இது தவிர்த்து அவர்கள் நெகட்டிவான, அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் அவர்களிடத்துல காணப்பட்டால் அவர்கள் சாதிக்க முடியாது. ஆக இந்த சுய உணர்ச்சி என்பது அந்த அது போல அந்த சுய உணர்ச்சியை சார்ந்த
உணர்ச்சிசார் நுண்ணறிவு என்பதும் மிகுந்த தேவையாகும். இந்த நம்மளுடைய சாதனை, நம்மளுடைய விருப்பங்கள், தேவைகள் அதிகமாக இருக்கும் பட்சத்துல இவைகளும் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அடுத்து சுய விருப்ப தேவைகளை பூர்த்தி செய்தல். இந்த மாஸ்லோவினுடைய வரையறையின்படி ஒரு மனிதனால் எவ்வளவு முடியும் என்பது அவன் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் உள்ளது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால செய்ய முடியும்ன்றது நம்முடைய சொந்த தேவையை நாம எப்படி பூர்த்தி செய்கிறோம், அல்லது மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்குமா, மற்றவங்க கொடுத்தாதான் என்னுடைய சொந்த தேவை நிறைவடையும், அல்லது மற்றவங்க கொடுக்கலைன்னா என்னுடைய சொந்த தேவை நிறைவடாது என்று நாம் கூறுகிறோமோ அதை பொறுத்ததாக இந்த மாஸ்லோவினுடைய இந்த ஒரு வரையறை நமக்கு காணப்படுகிறது. அடுத்ததாக கார்ல் ரோஜர்ஸ் என்பவர் என்ன சொல்லுகிறார் என்றால், முழுமையாய் செயல்படக்கூடிய ஒரு மனிதனால் மட்டுமே சுய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அவனுக்குள்ள மற்ற தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு அவன் தன்னை முழுமையாக எண்ணக்கூடிய, அவன் தன்னால் முழுமையாக செயல்படக்கூடும் என்று அவன் எண்ணும் பொழுது அந்த மனிதனால் மட்டுமே சுய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்று கார்ல் ரோஜர்ஸ் அவர்கள் கூறுகிறார். அதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போனால் ஸ்டைன் மற்றும் புக் என்பவர் இது ஒரு தொடர்ச்சியான செயல், முயற்சி அதிகரிக்கும் போது அதிக வளர்ச்சியை நோக்கி செல்லுகிறது என்று கூறுகிறார். இது ஒரு நாள் காரியம் கிடையாது, இது தொடர்ச்சியாய் நமக்குள்ளே செயல்படக்கூடிய ஒரு செயல். தொன்று தொட்டு அடுத்தடுத்த காரியங்களில் நாம் ஈடுபடும் போது அது வளர்ச்சியை நோக்கி செல்லுகிறது என்று இந்த ஸ்டைன் மற்றும் புக் என்பவர் கூறுகிறார். அடுத்து இந்த சுய உணர்வினுடைய பண்புகளை நாம் பார்க்க போனால், திறனை நிறைவேற்ற உதவுகிறது. இரண்டாவதாக லக்கை தொடர்வதில் விடாமுயற்சி தருகிறது. தன்னை முழு நபராக எண்ண உதவுகிறது. ஒருவர் தனக்குள் இருக்கும் இயல்பை சிறந்த முறையில் வெளிக்கொண்டு வர உதவுகிறது. சாதனைகளை மேற்கொள்ள உதவுகிறது. நேர்மை, உண்மை இவைகளை வெளிப்படுத்துவதில் இது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. மிகவும் உயர்வதை மட்டும் நோக்கமாக கொண்டு வருகிறது. அதாவது இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், இந்த சுய உணர்வு, அதாவது தன்னிலையை அடைதல், இவை இந்த பண்புகளை கொண்டுள்ளது. திறனை நிறைவேற்ற, இலக்கை தொடர, தன்னை முழு நபராக காண்பிக்க, தனக்குள் இருக்கும் இயல்பை சிறந்த முறையில் வெளிக்கொண்டு வர, சாதனைகளை மேற்கொள்ள, நேர்மை, உண்மை இவைகளை வெளிப்படுத்த மிகவும் உயர்வதை. ஆக இந்த பண்புகள் ஆக்கப்பூர்வமாக வழிநடத்துகிறது. இறுதியாக தன்னிறைவை அடைவதற்கான உத்திகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். தன்னை பற்றிய விழிப்புணர்வு. முதலாவது, தன்னை பற்றி முதல் விழிப்புணர்வு கொள்ளும் பொழுது தன்னை முற்றிலுமாக உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளுதல். நான் இப்படிப்பட்டவன், என்னிடத்திலே இப்படிப்பட்டதான எதிர்மறையான காரியங்கள் காணப்படுகிறது, இப்படிப்பட்டதான நேர்மறையான காரியங்கள் காணப்படுகிறது. நான் இந்த எதிர்மறையான காரியங்களை நான் எண்ணி அவைகளை எப்படி நான் மேற்கொள்ளுவது, எப்படி நேர்மறையான காரியங்களை எனக்குள் கொண்டு வருகிறது என்பதை கூட காண்பிக்கிறது. தன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்துவது, தன்னிடத்துல காணப்படுகிற உணர்ச்சிகளை எந்த இடத்துல எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை கூட இது நோக்குவதாய் உள்ளது. அடுத்ததாக லக்குகளை தீர்மானித்து அதை அடையும் வரை விடாமுயற்சியுடன் செயல்பட வழிவகுக்கிறது. வாய்ப்புகளை எதிர்பார்த்தல். அநேகர் வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு கிடைக்காமல் போகிறது. ஆனால் வாய்ப்புகளை தேடி தேடி அலையும் பொழுது அந்த வாய்ப்புகள் அந்த புதிதான அந்த தன்னிறைவை அடைவதற்கான உத்தியும் கொடுக்கிறது. மனநிலையை சரியான முறையில் வளர்ப்பது. நம்முடைய மனநிலை, அதாவது மென்டல் ஹெல்த், நம்மளுடைய மைண்ட் எப்பயும் ஸ்டேபிளா இருக்கும் பொழுதுதான் அது இந்த தன்னிறைவை அடைவதற்கான வளர்ச்சியை நமக்குள்ளே கொண்டு வருகிறதா காணப்படுகிறது. அடுத்ததாக இப்பொழுது அழகு 7 உணர்வுசார் நுண்ணறிவை மேம்படுத்துவதற்கான உத்திகள். இப்போ நம்ம பார்த்தது சுய உணர்வு, அது தன்னிலை அடைவது எப்படி என்று நாம் பார்த்தோம், சுயமரியாதையை குறித்து. இப்பொழுது அழகு 7 உணர்வுசார் நுண்ணறிவு அல்லது உணர்ச்சிசார் நுண்ணறிவை மேம்படுத்துவதற்கான உத்திகள். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதற்கு அவர்களுடைய பெற்றோர்கள் கூறுகிறார்கள், அந்த குழந்தை டாக்டராக வேண்டும், அந்த குழந்தை இன்ஜினியர் ஆக வேண்டும், அல்லது சமுதாயத்தில் நல்ல மதிப்பை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த படிப்பு சார்ந்த கவனத்தை மாத்திரமே அந்த குழந்தையிடம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். உணர்ச்சி சார்ந்த அந்த நுண்ணறிவை மேம்படுத்துவதற்கு தவறி விடுகிறார்கள். அதன் மூலமாக சில கவலையளிக்கும் காரியங்களும் ஏற்படுகிறதை நாம் காண்கிறோம். இந்த அழகிலே உணர்வுசார் நுண்ணறிவை எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் என்ற உத்திகளை நாம் காணவிருக்கிறோம். முதலாவது, நமக்குள்ளேயே நாம் அந்த உணர்வுசார் உத்திகளை எப்படி வளர்ப்பது, அல்லது அடுத்தவர்களுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த உணர்வுசார் உத்திகளை எப்படி வளர்ப்பது என்பதை குறித்து கூட நாம் பார்க்கலாம். முதலாவது, நமது உணர்வுகளே நம் வாழ்வின் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் திறவுகோல். நம் வாழ்வில் நாம் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது, வேலை செய்யும் பொழுது அதில் வெளிப்படும் திறன்கள் மற்றும் சாதனை ஆகியவை நம் வாழ்க்கையில் திருப்தியை ஏற்படுத்துகிறது. செயல்பாடுகள். என்னென்ன செயல்பாடுகள் இதில் உள்ளது என்று நாம் பார்க்க போனால், மூளையின் பகுத்தறிவோடு இணைந்து செயல்படுகிறது. இந்த உணர்ச்சிசார் நுண்ணறிவு
நம்முடைய மூளையின் பகுத்தறிவு சிந்தனையுடன் இணைந்து செயல்படுகிறது. இரண்டாவது, நம் தலையும் இதயம் போல செயல்படுகிறது. நம் தலை மற்றும் நம்முடைய இருதயம். தலை என்ன நினைக்கிறதோ அது இருதயத்தில் விருப்பமாக மாறுகிறது. இருதயத்தின் விருப்பம் என்னவோ அதை சிந்தனை செய்து அந்த தலை அந்த மூளை செயல்படுகிறது. ஆக நம் தலையையும் இதயத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ அது போலவே நாம் இந்த உணர்வுசார் நுண்ணறிவினையும் பிரிக்க முடியாது. பிரச்சனைகளை தீர்க்கிறது. இந்த உணர்ச்சிசார் நுண்ணறிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அநேக பிரச்சனைகளை தீர்க்கிறதாய் உள்ளது. மோதல்களை குறைக்கிறது. மற்றவர்களுடன் உள்ள மோதல்களை அந்த இடத்துல நாம் உணர்ச்சி மேலாண்மை கைக்கொள்ளும் பொழுது இந்த மோதல்களையும் இது குறைக்கிறதாய் காணப்படுகிறது. உணர்ச்சிசார் நுண்ணறிவினை வளர்க்கும் உத்திகள். உணர்ச்சிகளின் அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது, நம்முடைய உணர்ச்சிகளின் அம்சங்கள் என்ன என்ன என்று நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்மை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். லக்கில் உறுதியும் திடமும் வேண்டும். அறிவாற்றலை மறுசீரமைக்க வேண்டும். கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு உணர்ச்சி நுண்ணறிவினை வளர்க்கும் உத்திகளாக காணப்படுகிறது. மீள்தன்மையுடன் இருக்க வேண்டும். இவை யாவும் நமக்குள்ளேயே நாம் வளர்க்கும், அதாவது இன்ட்ரா பர்சனல், நமக்குள்ளேயே நாம் வளர்க்கும் அந்த உத்திகள். மீள்தன்மையுடன் இருக்க வேண்டும். பிளெக்சிபிலிட்டி, வளைந்து கொடுக்கும் ஒரு தன்மை. ஒத்துப்போகும் உத்தியை வளர்க்க வேண்டும். மற்றவர்களுடன் நாம் ஒத்துப்போகும் உத்தியை நாம் வளர்க்க வேண்டும். நேர்மறையான நாட்டத்தை வளர்க்க வேண்டும். பயனுள்ள தகவல் தொடர்பு திறன்களை வளர்க்க வேண்டும். தகவல் தொடர்பு திறன்களாக நாம் மற்றவர்களிடம் நாம் தகவல் தொடர்புகளை பரிமாறும் அநேக காரியங்களை நாம் வளர்க்க வேண்டும். மற்றவர்களிடம் உள்ள தொடர்பு சம்பந்தப்பட்ட அம்சங்களில் நாட்டம் வேண்டும். மற்றவர்களுடன் தொடர்பில் உள்ள அம்சங்கள் நாம் இதுவரை நாம் கண்ட பொழுது நாம் நமக்குள்ளேயே என்னென்ன காரியங்களை வளர்க்க வேண்டும் என்று பார்த்தோம். இப்பொழுது மற்றவர்களுடன் நாம் வைத்திருக்கும் தொடர்பில் உள்ள அம்சங்களை குறித்து நாம் இப்பொழுது பார்ப்போம். பட்சதாபம் என்பது அனுதாபத்திலிருந்து வேறுபடுகிறது. முதலாவது பட்சதாபம், மற்றவர்கள் மேல் பரிவு, இரக்கம், அதை நாம் மேற்கொள்ளும் பொழுது இது நமக்கு உதவி செய்கிறது. இது முக்கியமான தொடர்பு என்னவென்றால், ஒருவரின் உணர்வுகள் மற்ற நபருடன் ஒத்து போகிற போக்கை குறிக்கிறது. உதாரணமாக, மற்றவர் வழியில் இருக்கும்போது அழுவதும், மற்றவர் அழுவொழுது அழுவதும் இது கூட நமக்கு இந்த பச்சதாபத்தை வெளிப்படுத்துவதாய் உள்ளது. அதே சமயம் அனுதாபத்தின் முக்கியத்துவம் மறுக்க முடியாது. ஆனால் உணர்ச்சி நுண்ணறிவை வளர்க்க பச்சதாபம் தேவை. மற்ற நபரின் நிலைமையில் இருந்து பார்ப்பது நம்முடைய உண்மையான உள்ளுணர்வை காட்டுகிறது. அவர் எவ்வளவு வேதனைப்படுகிறார், கஷ்டப்படுகிறார் என்று நமக்கு நாமே அவருடைய பார்வையிலிருந்து பார்த்து கொண்டு நாம் அதே அனுபவத்தை நம்முடையதாக்கி கொள்ளும் பொழுது இது பட்சதாபமாக இது காணப்படுகிறது. இது உணர்ச்சி நுண்ணறிவினை வளர்க்கும் ஒரு செயலாகவும் காணப்படுகிறது. அடுத்து, பயனுள்ள தகவல் தொடர்பு திறன்களை உருவாக்குதல். இதில் நமது உணர்ச்சி நுண்ணறிவு திறனை மேம்படுத்துவது பற்றி பேசும் பொழுது முக்கியமானதாக கருதப்படுவது நம்முடைய தகவல் தொடர்பு திறனாகும். வேர்ட்மேன் அண்ட் ஸ்கூல் வான் தன் இவர் என்ன சொல்றாருன்னா, தனது 4 பக்கங்கள், ஒரு சுவருக்கு 4 பக்கங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த 4 பக்கங்கள்ல உள்ள மாதிரியில் சுட்டி காட்டியபடி தகவல் தொடர்பு மாதிரி ஒவ்வொரு செய்திக்கும் 4 அம்சங்களை உள்ளடக்கியது என்று இவர் கூறுகிறார். முதலாவது, உண்மை. நான் எதை பற்றி தெரிவிக்கிறேன்? தரவு, உண்மைகள், அறிக்கைகள். நான் கொடுக்கும் தரவுகள் உண்மையானதா? நான் என்னுடைய வாழ்க்கையில உண்மையோடு காணப்படுகிறேனா? நான் என்ன அறிக்கை செய்கிறேன் என்பதில் உண்மை. இந்த உண்மை என்பது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. சுய வெளிப்பாடு, என்னை பற்றி நான் வெளிப்படுத்துவது பற்றிய தகவல் அனுப்புவர். அதாவது சுய வெளிப்பாடு, நான் எப்படிப்பட்டவன், அதை மாத்திரம் வெளிப்படுத்துகிறேனா அல்லது நடிக்கிறேனா என்பது இதில் முக்கியமான ஒரு கருத்தாகும். மூன்றாவதாக, உறவு. உங்களை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், எங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்பது பற்றி தகவல் சேர்த்து நான் உங்களை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்ற அந்த உணர்வு. அடுத்து, மேல்முறையீடு. நான் உங்களை என்ன செய்ய விரும்புகிறேன். ஸோ இது செல்வாக்கு செலுத்தும் முயற்சி. இந்த 4 மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அடுத்து, முடிவெடுக்கும் திறன் மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறனை மேம்படுத்துதல். எப்படியாக நாம் முடிவெடுக்க வேண்டும், எப்படியாக சிக்கலை நாம் தீர்க்க வேண்டும் என்று. ஒருவரின் உணர்ச்சி நுண்ணறிவின் ஒரு அங்கமாக சிக்கலை தீர்ப்பது, சிக்கல்களை அடையாளம் காணும் மற்றும் வரையறுக்கும் திறன் மற்றும் உருவாக்கும் திறன் என வரையறுக்கப்படுகிறது. ஒருவருடைய சிக்கலை நாம் எப்படி தீர்ப்பது, நம்முடைய சிக்கலையும் நாம் எப்படி தீர்ப்பது என்று சொல்லி கூட நாம் இந்த இடத்துல காணலாம். மோதல் மேலாண்மை திறனை வளர்த்தல். கான்ஃபிளிக்ட், அதாவது மற்றவரோட சண்டை, இந்த மோதல் எப்படி வருகிறது என்று நாம் பார்க்க போனால்,
நிஷா என்ற ஒரு குழந்தை உண்டு. அந்த அந்த நிஷா என்ற குழந்தை ஒரு பள்ளியில அருமையாக படிக்கிறது. நல்ல மதிப்பெண் பெறுகிறது. அது நல்ல ஒரு மெரிட்டட் ஸ்டூடெண்ட்டா அது வெளியில வரும்போது, அதுக்கு அலாட் பண்ண மாரி அது வந்து ஒரு சிட்டி சைட்ல உள்ள ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்குது. ஹையர் எஜுகேஷன். அந்த ஹையர் எஜுகேஷன் அந்த நிஷா படிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்க போனால், அந்த நிஷாவிற்கு ஒரு ரூம்மேட்டா ஒரு கீர்த்தி அப்படின்ற ஒரு கேர்ள் இருக்கா. அந்த 2 பேருமே ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. ஆனா, அந்த நிஷா வந்து தனித்தன்மையோட வளர்ந்ததுனால, அந்த உணர்ச்சியை சரியாக கையாளாமல், உணர்ச்சி நுண்ணறிவினை அந்த மேலாண்மை செய்யாததுனால, அந்த நிஷாவுக்கும், அந்த கீர்த்திக்கும் இடையில மோதல் வலுக்கிறது. இந்த மோதல் சிறியதாக ஆரம்பித்து, அநேக விஷயங்களில இந்த நிஷா அந்த கீர்த்தியோடு ஒத்து போகாதனால, இறுதியாக மேல் அதிகாரியினுடைய கண்காணிப்புக்கு கீழாக இந்த நிஷா வருவதை பார்க்கிறோம். இந்த நிஷாவின் மேல அநேகமாக ஆக்ஷன் எடுக்கப்படுகிறது. அநேக காரியங்கள்ல இந்த நிஷா வந்து அந்த கீர்த்தியோட ஒத்து போல. ஆனா அந்த கீர்த்திய நம்ம பார்த்தோம்னா, அவ எவ்வளவு தைரியமா இருக்கா, திடமா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த தைரியம், திடன், தன்னம்பிக்கை இந்த நிஷாவுக்கு இருக்கல. அப்ப இந்த நிஷா வந்து ஐக்யூல பெஸ்ட்டா இருந்தாலும், எல்லாம் நல்லா பாடுவா. கராத்தேல கூட அவ நல்ல ஒரு சிறந்த பெண்மணி. நல்ல மதிப்பெண் பெற்றவள், நல்ல ஒரு மெரிட்டட் ஸ்டூடண்ட், நல்ல ஒரு அலாட்மெண்ட் கிடைச்சிச்சு, நல்ல ஒரு தாய் தகப்பன்மார், நல்ல ஒரு சுற்றத்தார். இப்படியாக இருந்த வேளையில இந்த நிஷாவிற்கு முதல் முறையாக அந்த கீர்த்தி மேல ஒரு மோதல் ஏற்படுகிறது. இந்த மோதலை மேலாண்மை செய்வது எப்படி என்று அந்த தெரியாமல் அந்த நிஷா திகைத்து இறுதியிலே அவள் வந்து பனிஷ்மெண்ட்ட வாங்கிக்கிறா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த மோதல் மேலாண்மை திறனை வளர்க்கிறதுன்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு தரப்பினர் அவரது நலன்களை பூர்த்தி செய்யவில்லை என்று நினைக்கும் போது மோதல் ஏற்படுகிறது. அல்லது புறக்கணிக்கப்படும் பொழுது, மற்றவர்களால் புறக்கணிக்கப்படும் பொழுது, அச்சுறுத்தப்படும் பொழுது, அப்பொழுதும் நமக்கு மோதல் ஏற்படுகிறது. அடக்கப்படும் பொழுது, மதிப்பு இல்லாமல் மற்றவர்கள் நம்மை நடத்தும் பொழுது, நமக்கும் மற்றவர்களுக்கும் மோதல் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். இது எல்லா விதத்திலும் நம்ம சமுதாயத்துல பார்க்கலாம். அந்த மோதல் யார் யாருக்கெல்லாம் நடக்குது? ஏன் அவங்களோட குறை தீர்க்காத வரையில, அவங்க புறக்கணிக்கப்படும் பொழுது, அவங்க நினைச்சது நடக்காத போது மோதல் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதன் விளைவாக ஒருவரின் நலன்களை உறுதி செய்வதில் ஆக்ரோஷமாக இருக்கலாம், அல்லது அடிபணியலாம். பயம் அல்லது தாழ்வு மனப்பான்மை காரணமாக மற்ற நபரிடம் இருந்து விலகலாம் போன்ற சந்தர்ப்பங்களில் நம்முடைய சுய உணர்ச்சியின் மேலாண்மை ரொம்ப அவசியமாகும். ஆக சுய உணர்ச்சியை நாம் மேலாண்மை செய்வது என்பது, அதாவது உணர்ச்சி நுண்ணறிவின் பங்கு இந்த இடத்துல ரொம்ப எவ்வளவுதான் ஐக்கியூ இருந்தாலும் அந்த இக்யூ, இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அந்த உணர்ச்சிசார் நுண்ணறிவு அது அநேகமாக அது வளர்க்கப்படும் பொழுது இது நமக்கு வெற்றியை தரும் என்று நம்ம பார்க்கிறோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, மோதல் மேலாண்மை திறனை வளர்த்தல். மோதல்னா இது ஒருத்தவங்களுக்குள்ள மட்டும் வளராது. இந்த மோதல் எப்படியெல்லாம் வளரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒருத்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கு தான் நடக்கும். அப்ப ஒரு மனிதன் அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள தொடர்பு, ஒரு மனிதனுக்கும் ஒரு சமுதாயத்திற்கும் உள்ள தொடர்பு, அல்லது சமுதாயத்திலே மக்களிடையே உள்ள தொடர்பு, இந்த தொடர்பு எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது இந்த மோதல் என்பது ஏற்படாது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த மோதலுக்கான காரணங்கள் அநேகமாக நமக்கு காணப்படுகிறது. அதை நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு தரப்பினர், அந்த தரப்பினருக்கு அவர்கள் நினைத்தது சாதிக்க முடியாதபடி இருக்கும் பொழுது, அதாவது அந்த தரப்பினர் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அந்த தரப்பினருக்கு செய்யப்படாத பொழுது மோதல் ஏற்படுகிறது. அல்லது அவரது நலன்களை பூர்த்தி செய்யவில்லை என்று அவர் நினைக்கும் பொழுது மோதல் ஏற்படுகிறது. அல்லது மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுதல். அநேகமாக இந்த சிறு குழந்தைகள் அந்த பள்ளி செல்லும் பொழுது அந்த ஆசிரியர் அரவணைத்து அந்த சிறு குழந்தைக்கு என்னென்ன வேண்டும், என்னென்ன தேவை என்று அந்த சிறு குழந்தைக்கு அவர்கள் பூர்த்தி செய்யும் பொழுது அந்த குழந்தை மிகவும் மகிழ்கிறது. அந்த குழந்தையை யாரும் கண்காணிக்காத வகையிலே அந்த குழந்தையை புறக்கணிக்கப்படுவதாக நினைத்து சோர்ந்து போகிறது. அது பள்ளியையே புறக்கணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக அச்சுறுத்தப்படுதல். அச்சுறுத்தப்படுதல் என்று நாம் பார்க்கும் பொழுது பயம் கலந்த நடுக்கம். சில வேளைகளே அந்த குழந்தை அந்த இருட்டை பார்த்து அது பயப்படுகிறது. அந்த இருட்டான சூழ்நிலைக்குள்ளே அந்த குழந்தை செல்லும் பொழுது ஐயோ இருட்டு என்று கத்துகிறது. அப்பொழுது அந்த தாய் அந்த குழந்தையை அதை பார்த்து இது இருட்டை கண்டு பயப்படாதே என்று அந்த குழந்தை என்ன செய்கிறார், அரவணைத்து கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்படி இல்லாமல் சில த்ரெட்டன்ஸ் நம்ம சொல்லுவோம், வெளியில இருந்து ஒரு அச்சுறுத்தப்படுதல். அந்த இடத்துல வந்து அந்த ஒரு குழந்தையா இருக்கட்டும், அது ஒரு பள்ளி மாணவனா இருக்கட்டும், மாணவியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சமுதாயத்துல அச்சுறுத்தப்படும் பொழுது கூட அவங்களுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ அவங்களால அடக்க முடியாம போயிரும். அப்ப மற்றவர்களாக அடக்கப்படுதல். அந்த அச்சுறுத்தப்படுதலுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது அடக்கப்படுதல். இப்படியாக
சமுதாயத்திலே அல்லது பள்ளியிலே அடக்கப்படும் ஒரு குழந்தை, அந்த குழந்தை தன்னுடைய அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அந்த இஐ, அதாவது அறிவுசார் நுண்ணறிவினை அது மேற்கொள்ள முடியாமல் அது தவறி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக அறிவுசார் நுண்ணறிவை மேற்கொள்ள முடியாமல் தவறும் பொழுது பல இழப்புகள் நேருகிறது, பல சோர்வுகள், பல சோதனைகள். அவர்களுடைய சிந்தனையிலே தான் தாழ்வு மனப்பான்மை வளர்ப்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். அதனால அவர்கள் வெற்றிக்கு வழி காண்பிக்க முடியாமல் அல்லது வெற்றிக்கு நேராக நடத்தப்பட முடியாமல் அவர்களிடத்தில் தோல்வி காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக அதற்கு அடுத்தபடியாக மதிப்பு இல்லாமல் நடத்தப்படுகிறது. ஒரு இடத்துல நம்ம போயிருக்கிறோம், அந்த இடத்துல ஒருத்தவங்க மரியாதை கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன அப்படின்னா, இவங்க என்னைய மரியாதையை நடத்தல, அதனால நான் மோதல் செய்வேன். அதனால என்னுடைய அந்த மரியாதையை நான் காப்பாத்திக்கிறேன்னா, என்னுடைய மரியாதையை நான் தக்க வைக்கணும்னா அந்த இடத்துல நான் என்னுடைய அந்த ஒரு செயலை நான் காண்பிப்பேன் என்று அந்த குழந்தை கூறுகிறது, அல்லது அந்த மாணவன் அந்த மாணவி கூறுவதை நாம் பார்க்கலாம். இப்படியாக அந்த மோதல் என்பது முதலாவது ஒரு தரப்பினர், இரண்டாவதாக தன்னுடைய நலனை பாதுகாக்கும் அந்த ஒரு குழந்தை, அச்சுறுத்தப்படும் குழந்தை, அடக்கப்படும் குழந்தை, மதிப்பில்லாமல் நடத்தப்படும் குழந்தை, இவர்கள் மூலமாக மோதல் ஏற்படுகிறது. இதை நிஷாவின் வாழ்க்கையிலே நாம் இப்பொழுது பார்த்தோம். இதன் விளைவாக ஒருவரின் நலன்களை உறுதி செய்வதில் ஆக்ரோஷமாக இருக்கலாம். என்னுடைய ரைட்ஸ் இது அப்படின்னு சொல்லி கூட அந்த நிஷா அந்த குழந்தை கேட்குது. அதாவது அந்த குழந்தை யாருடனும் ஒத்து போகல, ஆனா அந்த குழந்தைக்கு எல்லாரும் ஒத்து வர வேண்டும் என்ற எண்ணத்தை அது வளர்க்கிறது. இது கூட அந்த இமோஷனல் அந்த இன்டெலிஜென்ஸை மேலாண்மை செய்யாததுனால வந்த காரியம். இது முதலேயே அது சிறு குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே அது படிப்பில் மாத்திரம் அல்ல, இந்த இஐயை மெயின்டைன் பண்ணுவதிலையும் அது உறுதியா இருந்துச்சு அப்படின்னா அது இந்த இடத்துல அந்த கீர்த்தியோட ஒத்து போயிருக்கும். அந்த கீர்த்தியோட அதனோட உறவு சரியாக இல்லாததுனாலதான் அது மோதலா உருவாச்சு. இந்த மோதல் படிப்படியாக அந்த சிறு வளர்ந்து அது ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வந்து அது இறுதியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டுக்குள்ள அந்த நிஷாவை கொண்டு போயிருச்சு. அவங்களோட எதிர்காலமே ஒரு பாழாக்கப்பட்ட ஒரு நிலைமையை அவள் உணர்ந்தாள். இப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த இஐயை நாம் வளர்க்கும் பொழுது இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி நம்ம பக்கத்துல இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அடுத்து பயம் அல்லது தாழ்வு மனப்பான்மை. நம்முடைய தாழ்வு மனப்பான்மை என்பது இந்த இடத்துல மிகவும் முக்கியமாய் சுட்டி காட்டப்படுகிறது. அநேக விஷயங்கள்ல நம்மால் செய்ய முடியாது, எனக்கு இது முடியாத விஷயம் என்று சொல்லி கூட நாம் அந்த தாழ்வு மனப்பான்மை வளர்த்துக் கொள்கிறோம். மற்றவர்கள் நம்மை தாழ்மையாக குறைவிடுவதாக அல்லது தாழ்மையாக மதிப்பிடுவதால் நாம் எண்ணிக்கொண்டு நம்முடைய தாழ்வு மனப்பான்மையை நாம் வளர்க்கிறோம். இந்த தாழ்வு மனப்பான்மை நம்மை விட்டு போகும் பொழுது அந்த இஐனுடைய கரெக்டாக அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது உணர்ச்சிசார் நுண்ணறிவை நாம் வளர்க்கும் பொழுது நம்மிடத்திலே தாழ்வு மனப்பான்மை கலைந்தெறியப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது பொதுவாக அநேக சந்தர்ப்பங்களில் நம்முடைய சுய உணர்ச்சியின் மேலாண்மை இந்த இடத்துல அவசியமாக நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த அழகு 6 மற்றும் அழகு 7 நாம் பார்த்தபடி சுயமரியாதை, அது போல நம்மளுக்கு தன்னிறைவு அடைதல், சுய உணர்ச்சி, அது போல நாம இரண்டாவதாக நாம் பார்த்தபடி அந்த அழகு 7 அந்த அறிவுசார் நுண்ணறிவினை நாம் வளர்க்கக்கூடிய உத்திகள் ஒவ்வொன்றாக விசேஷமாக நாம் பார்க்க போனால் 2 விஷயங்களை நாம் பார்த்தோம். நமக்கு நாமே வளர்க்கக்கூடிய அந்த உத்திகள், இரண்டாவதாக நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள தொடர்பில் வளர்க்கக்கூடிய உத்திகள். இந்த 2 காரியங்களையும் நாம் ஒன்றாக நாம் செயல்படுத்தும் பொழுது உண்மையாகவே நமக்கு அது வெற்றியை தருவதாய் அமைந்துள்ளது என்று நாம் பார்க்கிறோம். இதற்காகத்தான் நாம் இந்த காரியங்களிலே 4 பண்புகளை பார்த்தோம். உண்மை, சுய வெளிப்பாடு, உறவு, மேல்முறையீடு. நாம் எடுத்த காரியத்திலே நாம் எப்படி உண்மையா இருக்கிறோம், நாம் பேசும் காரியத்திலே, நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் தரவிலே, நம்முடைய அறிக்கையிலே நாம் எப்படி உண்மையாக இருக்கிறோம் என்று பார்த்தோம். ஆக இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் வளர்க்கும் பொழுது உண்மையாகவே அந்த இஐயை நாம் வளர்ப்பதற்கு நாம் எடுக்கும் அநேக காரியங்கள் நமக்கு ஒரு நன்மையானதாய் முடியும். நம்முடைய வாழ்க்கையில இது வெற்றி ஏற்படும் என்று சொல்லி கூட பார்க்கிறோம். இப்படியாக இந்த பாடத்திலே நாம் கவனித்தபடி அநேக நன்மைகள் இந்த உணர்ச்சிசார் நுண்ணறிவை நாம் அடக்குவதால் நமக்கு ஏற்படுகிறது. நன்றி.